விஜயா என்ன பண்ணுறாங்க, 1க்கு 2 போட்டு குடுத்துடுறாங்க மீனாவ பத்தி ஸ்ருதியோட அம்மாகிட்ட. அதனால ஸ்ருதியோட அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஸ்ருதிய பார்க்க போகிறாங்க. "என்ன மம்மி திடீர்னு இங்கே வந்திருக்க?" அப்படி சொல்லிட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. "உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்தேன். என்ன தான் நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? உன் மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் உனக்கு எண்ணமே கிடையாதா? போய் அந்த மீனா கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? நீ பண்ண வேலை எல்லாமே சொன்னாங்க. உன் ஸ்டேட்டஸில் நீ என்ன வச்சிருக்க? எதுக்காக இப்படிலாம் ஒரு மாமியார் அவமானப்படுத்துகிற? மாமியார் அவமானப்படுத்தினா சும்மா விடுவாங்களா? இது சும்மா ஜோக்குக்காக வச்சது மம்மி. இதை போய் பெரிய விஷயமா பேசுகிற. என்னது ஜோக்குக்காக வச்சியா? ஜோக்குக்காக அவங்க தான் கிடைச்சாங்களா உனக்கு? அவங்க என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா? உன் பொண்ணு சுத்தமாக சரியில்லைன்றாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா ஸ்ருதி அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், அவங்க சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் எடுத்துக்காத மம்மி. அவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்றாங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடி. நீ இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு. என்ன காரணம்? எல்லாம் அந்த மீனா தானே காரணம். மீனா தானே உனக்கு இதெல்லாம் போட்டு சொல்லி கொடுக்குறா. அவள் பேச்சு கேட்டு இருந்தானே இந்த வேலை பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், மீனாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மம்மி. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. இதெல்லாம் நானே பண்ணது. அதுவும் காமெடிக்காக தான் பண்ணேன். ஆனால் அதை போய் அவங்க ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பண்ணுற வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மீனாவை எப்படிலாம் கொடுமைப்படுத்துகிறாங்க தெரியுமா? இங்கே பாரு, மீனாவை எப்படி நடத்துகிறாங்களோ அது நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்ருதி. நம்மளை கரெக்டாக நடத்துகிறேன்னா அப்போ நம்ம கேட்கலாம். ஒன்று ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மி, நான் பார்த்துக்கிறேன். இதில் நீ தலையிடாது மம்மி, உன் வேலையை பார்த்துட்டு போ. இங்கே பாரு, இப்போல்லாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போக முடியாது. இப்போ அவங்க என்னென்ன பேசுனாங்க தெரியுமா உன்னை பற்றி? எனக்கு வெறுப்பாக இருக்குது கேட்கறதுக்கே. உனக்கு இதெல்லாம் தேவையாடி? நம்ம வீட்டோட வந்துட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அங்கே இருந்து தொல்லை பண்ணுற. அவங்களுக்கு தான் செட் ஆகலைல்ல. நீ நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ல. அதெல்லாம் தேவையில்லை மம்மி, நான் பார்த்துக்கிறேன். நீ வேலையை பாரு. இதை தான் சொல்லிவிடுவேன். கேட்டு போ. சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. எல்லாம் அந்த மீனாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே மீனா என்ன பண்ணுறாங்க, பூ கொடுக்கறதுக்காக வெளியே போகிறாங்க. அப்போ பார்த்துடுறாங்க ஸ்ருதியோட அம்மா. மீனா கொஞ்சம் நில்லு அப்படின்றாங்க. சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே, நான் நல்லா தான் இருக்கேன். அது போட்டோம், நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க மனசில்? நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் என்னங்க பண்ணேன்? நீ என்ன பண்ணியா? இங்கே பார், உனக்கும் உன் மாமியாருக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக ஏன் பொண்ணு இழுக்காத நடுவில். நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே செய்யலையே. நீ எது செய்யலையா? நீ பண்ண வேலையெல்லாம் கொஞ்சம் நிஜமாக தேவையில்லாமல் எதுக்கு என் பொண்ணுக்கும் அவங்க மாமியாருக்கும் பிரச்சனை பண்ணி விடுற? நீ சும்மா இருக்க முடியாது உன்னால். உன்னோட நிலை என்னன்னு யோசிச்சியா? நீ உன் வேலையை நீ பார்த்துட்டு தேவையில்லாமல் என் பொண்ணு விஷயத்தை தலையிட்ட நல்லா இருக்காது, பார்த்துக்கோ. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எங்கே நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் தப்பாக புரிஞ்சுக்கல. உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் எனக்கு தெரியாதா? உன்கிட்ட பேசுதே வேஸ்ட்டாக போச்சு. போனால் போது நல்ல பொண்ணாக இருக்கேன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது உன் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. தேவையில்லாமல் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறேன். ஏங்க நானாங்க குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குறேன்? ஆமாம், நீ தான் பண்ணுற. எதுக்கு உனக்கு இந்த வேலை இல்லாத வேலை? தேவையில்லாமல் ஸ்ருதி வேலை இழுத்துக்கிற. இதுக்கப்புறம் ஸ்ருதிக்கிட்ட நீ பழகிற வேலை வச்சுக்காது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு மீனா மனசு கஷ்டப்படுறாங்க. ஆமாம், மீனா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டே இருக்காங்க. இங்கே பார்த்துடுறாரு நம்ம முத்து. என்ன மீனா ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கா? அது அப்படின்னோடனே ஸ்ருதியோட அம்மா திட்டினது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்ருதி தான். ஸ்ருதி அவங்க அம்மா கிட்டே எல்லாத்தையும் இப்படி சொல்லியிருக்கா. அதான் இப்படிலாம் நடந்தது அப்படின்னோடனே, அப்போ கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவங்க என்னை போட்டு அதுவும் ரோட்டில் நின்று திட்டுறாங்க. எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா? நம்ம சும்மா விடக்கூடாது. இதை எப்படியா இப்போ ஸ்ருதி கிட்ட கேட்குறோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வீட்டுக்கு வந்தோடனே ஸ்ருதின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதை பார்த்துட்டு விஜயா ஏன்டா ஸ்ருதியை கேட்குறேன் அப்படின்னோடனே, வந்துட்டாளா அவ அப்படின்னோடனே, வந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே போகிறாரு. போகிறோன்னு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? ஏன் அம்மா பேசுனதுக்கு நானா பொறுப்பு அப்படின்றாங்க. நீ உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வை, இந்த மாதிரி மீனாவெல்லாம் திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறது? அவங்க என் பேச்சு கேட்காம போயிட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. முத்து கேட்க மாட்டாங்க. முத்து போட்டுன்னு திட்டிட்டு இருக்காரு. 2 பேருக்கு பிரச்சனை வருது. இதை பார்த்து விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் முத்து வெளியே வராங்க. அப்போ விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு மீனா கிட்ட முத்து சொல்கிறாரு, ஒருத்தர் நினச்சாங்க, அவங்க நினச்சபடியே வீட்டில் பிரச்சனை வந்துச்சு. வீட்டில் பெரியவங்க பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன், நீங்களே தான் சொல்கிறீங்க நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் தானே எல்லா வெள்ளத்துக்கே காரணம் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து விஜயா முறைக்கிறாங்க. இங்கே பாரு மீனா, தேவையில்லாமல் ஸ்ருதி கிட்ட நம்ம சண்டை போடுறது தப்பு. நீ போயிட்டு ஸ்ருதி கிட்ட நல்லபடி பேச ஆரம்பி. ஏன்னா ஸ்ருதி மேலே இதில் தப்பே கிடையாது. எல்லாம் இங்கே இருக்காங்க ஆள் எல்லாத்துக்கும். இங்கே இருக்குது ஒரு கருப்பாடு. அப்புறம் ஸ்ருதி கிட்ட சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? ஸ்ருதிக்கும் உனக்கும் சண்டை வரணும் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இதை யோசிக்காமல் நான் வேறு தேவையில்லாமல் போய் ஸ்ருதி கிட்ட பேசினேன் அப்படின்னோடனே, ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னோடனே அப்படியே முடிக்கிறாங்க விஜயா. இது முடியுது.